கொட்டும் மழையில் குடைபிடித்தபடி சேப்பாக்கம் மைதானத்தில் ரசிகர்கள் நீண்ட வரிசையில் நின்று டிக்கெட் வாங்கினர். இதுகுறித்தான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். வணக்கம் மணிகண்டன். கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் ரசிகர்கள் டிக்கெட் வாங்குவதற்காக நீண்ட வரிசையில் காத்திருக்கின்றனர். இதுகுறித்தான விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. வணக்கம். இந்தியா வங்கதேச அணிகள் இடையிலான டெஸ்ட் போட்டி சென்னை சேப்பாக்கம் மைதானத்துல நடைபெற்று வருகிறது. 2 நாள்கள் ஆட்டம் முடிந்திருக்கக்கூடிய நிலையில 3வது நாள் ஆட்டம் இன்று துவங்க இருக்கிறது. இந்த நிலையில நேற்று இரவு முதலே சென்னையின் பல்வேறு இடங்கள்ல விட்டு விட்டு மழை என்பது பதிவாகி இருக்கிறது. சென்னையின் பல்வேறு இடங்கள்ல 3லிருந்து 4 சென்டிமீட்டர் வரை மழை பதிவாகி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில இன்றைய தினம் 3வது நாள் டெஸ்ட் ஆட்டத்தை பார்ப்பதற்கான டிக்கெட்டுகள் காலை 7:30 மணியிலிருந்து பாக்ஸ் ஆபீஸ்ல விற்கப்படும் என ஏற்கனவே டிஎன்சிஏ சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில கொட்டும் மழையும் பொருட்படுத்தாமல் ரசிகர்கள் அதிக அளவுல குடைகளை பிடித்தபடி நீண்ட வரிசையில நின்று டிக்கெட் வாங்குவதற்காக காத்துக் கொண்டிருக்கின்றனர். கடந்த 2 நாட்களுமே கிட்டத்தட்ட வார நாட்களாக இருந்தாலும் 8000 10,000 நபர்கள் வரை இந்த ஆட்டத்தை பார்ப்பதற்காக நேரடியாக சேப்பாக்கம் மைதானத்திற்கு வந்திருந்தனர். குறைந்தபட்சம் 200 ரூபாயிலிருந்து அதிகபட்சம் 1000 ரூபாய் வரை டிக்கெட் நிர்ணயம் செய்திருப்பதால குடும்பங்களுடன் சேர்ந்து நேரடியாக மைதானத்தில் ஆட்டத்தை பார்ப்பதற்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கொள்வதற்காக அதிக அளவில் டிக்கெட்டுகளை விற்பனை செய்வதற்கு டிஎன்சிஏ இந்த முன்னெடுப்பு எடுத்திருக்கிறது. அதை பயன்படுத்தி மக்களும் அதிக அளவில் மைதானங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றனர். அந்த அளவில் மழையும் பொருட்படுத்தாமல் கையில் குடைகளை எடுத்து வந்தவாறு நீண்ட வரிசையில் நின்று ரசிகர்கள் டிக்கெட்டுகளை வாங்குவதற்கு காத்திருக்கக்கூடிய காட்சிகளை நம் நேரலையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். கிரிக்கெட்டும் சென்னையும் பிரிக்க முடியாத அளவிற்கு அதிக அளவிலான, அதாவது எந்த ஒரு போட்டியாக இருந்தாலும் சேப்பாக்கம் மைதானத்தில் ரசிகர்கள் இருப்பார்கள் என்பதை மீண்டும் ஒருமுறை நிரூபிக்கும் வகையில் டெஸ்ட் கிரிக்கெட்டை பார்ப்பதற்காக கொட்டு மழையிலும் டிக்கெட் வாங்குவதற்காக ரசிகர்கள் நின்று கொண்டிருக்கக்கூடிய காட்சிகள் நம்மால் பார்க்க முடியும். தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன்.